Hello everyone. Group 4 எக்ஸாமுக்கு யூனிட் 8 எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அதை பற்றி பார்க்கலாம். எஜுகேஷன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டிங் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டு மேக் சம்திங் பாசிபிள் அண்ட் ஈஸியர் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் சொல்கிறாங்க. இன்னும் வேறு மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அன் அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ். அக்விசிஷன் என்னது, ஏதோ ஒன்று பெறுறது, எடுத்துக்கிறது, ஓகேவா, நம்ம ஏதோ ஒன்று வாங்கிக்கிறது. அப்போது அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ், வேல்யூஸ், மாரல், பிலீஃப், ஹேபிட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம எஜுகேஷன் மூலயமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஜுகேஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்னா, டீச்சிங், ட்ரைனிங், ஸ்டோரி டெல்லிங், டிஸ்கஷன், டைரக்ட் ரிசர்ச், இது எல்லாமே எஜுகேஷ்னல் மெத்தட்ஸ். எஜுகேஷன்ன்றது ஏதோ ஒரு எஜுகேட்டர் மூலயமா, அவங்க கைடன்ஸ் மூலயமா தான் நம்மளுக்கு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கிது. இருந்தாலும் லேர்னர்ஸ் அவங்கள எஜுகேட் பண்ணிக்கிறாங்க. எஜுகேஷன் போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் செட்டிங்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா. ஃபார்மலாகவும் இருக்கும், இன்ஃபார்மலாகவும் இருக்கும், அது இல்லாமல் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அது மூலயமாவும் இருக்கும். அந்த மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பெடகாஜி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா அதில் டிவிஷன் இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது, ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ரீ ஸ்கூல் ஆர் கிண்டர் கார்டன், அடுத்தது ப்ரைமரி ஸ்கூல், அப்புறம் செகண்டரி ஸ்கூல், அண்ட் தென் காலேஜ், யூனிவர்சிட்டி அண்ட் அப்ரெண்டைஸ்ஷிப், ஓகேவா. இதில் நம்ம ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். இது கவர்மெண்ட்டால் ரெக்கக்னைஸ் பண்ண ஒன்று. ரைட் டு எஜுகேஷன் எதுக்கு அப்படின்னா, ஒரு கம்பல்சரி எஜுகேஷன், ஒரு சர்டைன் ஏஜ் வரையும் நம்மளுக்கு கம்பல்சரியான ஒரு எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா, ட்ரெண்ட்ஸ் இன் லிட்ரஸி. இந்த ட்ரெண்ட்ஸ் இன் லிட்ரஸியில் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம லிட்ரேட் எந்த அளவுக்கு படிப்பறிவு அதிகமாகிட்டுருக்கு. ஒரு 10 இயர்ஸ் ஒரு தடவை சென்சஸ் பாப்புலேஷன் பார்க்க போகும்போது எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1991 கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. 1991 பார்த்திங்கன்னா சென்சஸில் 62.66% தான் லிட்ரேட் இருந்தாங்க. அதுவே 2001 ஆஃப்டர் 10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா 73.45% இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா 80.09% இருக்காங்க. இது தமிழ்நாடு பாப்புலேஷன் ஆஃப் லிட்ரஸி. நெக்ஸ்ட்டு லைப்ரரி மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, நிறைய பப்ளிக் லைப்ரரிஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் இந்த பப்ளிக் லைப்ரரிஸ், இதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் ஹேபிட்ஸை அதிகமாக்கிறதுக்கு அமங் த சில்ட்ரன், யூத், ஒரு பப்ளிக், ஒரு ஆல் ஓவர் எல்லாருக்குமே ஒரு ரீடிங் ஹேபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த லைப்ரரியை ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்த கோலை என்னென்ன அவுட்லைன் பண்ணுறாங்கன்னா, விஷன் தமிழ்நாடு 2023 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலை நம்மளுக்கு அவுட்லைன் கொடுக்குறாங்க. நிறைய பப்ளிக் லைப்ரரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த வில்லேஜ் சைட்லேயும் ஒரு குட்டி குட்டி லைப்ரரிஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே செஞ்சு நிறையா எல்லா இடத்துலையுமே, ஒரு வில்லேஜாக இருக்கட்டும், ஒரு ரூரல் ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே லைப்ரரிஸ் அதிகமாகிடுச்சு. அட் ப்ரெசண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,532 libraries functioning under the Directorate of Public Libraries. பப்ளிக் லைப்ரரிஸ் கீழே இவங்க இருக்காங்க. இதெல்லாம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1972 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 32 டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரிஸ், 1925 பிரான்ச் லைப்ரரிஸ், 1821 வில்லேஜ் லைப்ரரிஸ், 10 mobile libraries and 742 part-time libraries அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் 1 ஸ்டேட் சென்ட்ரல் கன்னிமாரா லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போது ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது அண்ணா சென்டினரி லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எய்டட் லைப்ரரிஸ் இன் தமிழ்நாடு இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி மஹால் லைப்ரரி, தஞ்சாவூர் யூவி சுவாமிநாத ஐயர் லைப்ரரி, சென்னை அண்ட் மறைமலை அடிகள் லைப்ரரி, இதெல்லாமே இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எய்டட் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ.